இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் இந்த வாழ்த்துக்கள். என்ன கேட்குறவங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், இது உங்களுடைய திரும்பி வருகிற காலம். திஸ் இஸ் யுவர் கம்பேக் சீசன். இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை உம்மை துதிக்கிற அப்பா மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எழும்பி நிற்க பண்ணுகிற உங்களுடைய தயவிற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு கம்பேக் சீசனை நேர் வைத்திருப்பதற்காக நன்றி. அது இப்பொழுதே தொடங்க செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை புறப்பட்டு செய்ய வேண்டியவைகளை செய்யட்டும். அதனுடைய வல்லமை புறப்படட்டும் அப்பா. மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சுவாமி, ஆமென். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். என் வாழ்க்கையில நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன். இனி என்னால் அதை மறுபடியும் செய்ய முடியாது. இனி என்னால எழும்ப முடியாது. இனி என்னோட பிஸ்னஸ்ல திரும்ப ரிபில்ட் பண்ண முடியாது. என்னோட மினிஸ்ட்ரியில நான் எழும்ப முடியாது. என்னோட கரியர்ல நான் இன்னும் அச்சீவ் பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையில இருந்து மறுபடியும் எழும்ப முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல மறுபடியும் எழுந்து நிற்க செய்கிற கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திஸ் இஸ் யுவர் கம்பேக் சீசன். நீங்கள் மறுபடியும் எழுந்து பிரகாசிக்கிற காலம் இது. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். யார் நீதிமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நல்லதே செய்தவர்கள் நீதிமானா அப்படின்னா, மனிதர்கள் யாரும் முழுமையான நீதிமானா நம்முடைய நீதி நிமித்தம் வர முடியாது. நம்ம செய்யற நல்ல செயல் மூலம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நீதிமானா மாற முடியாது. ஆனால் இயேசுவின் மூலமாய் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறினதின் நிமித்தமாய் நாம் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்துட்டார்ல, அவர் நம்மளை நீதிமான ஆக்கியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில விழுகிற சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் அப்படியே விழுந்து போவதில்லை. சோர்வுகள் வரலாம், அந்த சோர்விலே நாம் உடைந்து போவதில்லை. உங்களை எத்தனை முறை போராட்டங்கள் உங்களை கீழே தள்ளிவிட்டாலும் உங்களுக்குள்ளால நீங்கள் மறுபடியும் எழும்பக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமாங்க, அதனால இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து நீங்க எழும்புவீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்ய முடியாம சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிறீங்களா? பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபெயில்யூர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், டிலே, தோல்விகள், தள்ளப்பட்ட அனுபவங்கள், தாமதங்கள், இதனால நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு, இனி நடக்காது. இத்தனை வருஷம் நான் ஒரு ஜாபுக்காக வெயிட் பண்ணேன், இனி இது நடக்காது. நான் ட்ரை பண்ணதெல்லாம் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. நான் ஒரு பெட்டர் ஜாபுக்காக அப்ளை பண்ணி காத்திருந்தேன், வருடங்கள் போயிடுச்சு, அநேக வருடங்கள் ஆயிடுச்சு, இனி இது எனக்கு கிடைக்காது. குறிப்பா என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி, நீங்க ஒரு அப்ராட்ல ஜாபுக்காக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி இப்ப நீங்க நினைக்கிறீங்க, எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இனி எனக்கு இது கிடைக்காது, இனி இது என் வாழ்க்கையில நடக்காது. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கான ஒரு கம்பேக் சீசனை ஆண்டவர் தொடங்கிட்டார். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளால பிரவேசிக்க போறீங்க. அந்த நன்மை உங்களை வந்து சேரப்போகிறது. உங்க ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், டிலேஸ் இல்ல, உங்க வாழ்க்கை ஃபியூச்சரை நிர்ணயிக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குள்ளால வைத்திருக்கிற அந்த மீண்டும் எழும்பக்கூடிய வல்லமை மூலமாய் நீங்கள் எழும்ப போறீங்க. நீங்க மீண்டும் முயற்சி பண்ண போறீங்க. மீண்டுமாய் தேவனை நம்ப போறீங்க. மீண்டுமாய் முன்னேறி செல்ல போறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையானதை ஓபன் பண்றத நீங்க பார்க்க போறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா முயற்சிகளை செய்து நடக்காதனால நிறுத்திடுவாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தோல்விகளை பார்த்து நிற்கும்படியா அழைக்கப்படவில்லை. அப்படியே ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணலங்க, மறுபடியும் முயற்சி செய்யும்படியா, மறுபடியும் முன்னேறும்படியாய் அழைக்கிறார். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா இந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாக போகிறது. இது போல சில நேரங்களில் நம்ம ஃபேமிலியில, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல சில தோல்விகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்.
தொடர்ந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுனால ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறது மாதிரி இருக்குதா, இல்ல பிரேக்கே ஆயிடுச்சா? இனி இது சரியாகாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சரிப்படுத்த போகிறேன். அதனால ஏற்பட்ட இமோஷனல் பெயின் அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி மறுபடியும் உங்களுக்கு ஒரு கம்பேக் சீசனை வச்சிருக்கிறார். இந்த காயங்கள் எல்லாம் ஆற்றி மறுபடியும் உங்க ஃபேமிலி லைஃபை ரீபில்ட் பண்றாரு. உங்க ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். மன்னிக்கிற இருதயத்தை கொடுத்து மறுபடியும் உங்க குடும்பத்தை அழகை சீரமைத்து கொண்டு வர போகிறார். பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற காலம் இது. சேர்ந்து வாழ்றீங்க, வெளியில பாக்குறதுக்கு ஃபேமிலி மாதிரி இருக்கா, ஆனா உள்ளால எல்லாம் உடைந்து சிதறி இருக்குதா? இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஓகே ஆகாது, இப்படிதான் லைஃப் லாங் போக போகுது, அல்லது முடிச்சிடலாம், இப்படி எல்லாம் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், பிசாசின் திட்டங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. தேவன் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்களை தான் அவர் நிறைவேற்ற போகிறார். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்களும் பிளான்ஸும் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு கம்பேக் சீசனை வச்சிருக்கார், ரெஸ்டரேஷனை வச்சிருக்க. உங்க ஃபேமிலி லைஃப்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய ரெஸ்டரேஷனை வச்சிருக்கிற. எந்த உறவுகளை நீங்க இழந்தீர்களோ அந்த உறவுகளை எல்லாம் மறுபடியும் திரும்ப தரப்போகிறார், கட்டி எழுப்ப போகிறார். அதே போல நிறைய இடங்கள்ல பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ், தனிப்பட்ட போராட்டங்கள்ல நீங்க விழுந்திருக்கிறீங்களா? திரும்ப திரும்ப சேம் மிஸ்டேக்கை நான் பண்றேன், திரும்ப திரும்ப அந்த பர்டிகுலர் ஏரியால நான் விழுந்து போயிடுறேன், அது என்னோட பலகீனமா இருக்குது, திரும்ப திரும்ப நான் விழுறேன் அப்படின்னு சொந்து போயிருக்கிறீங்களா? நான் எப்படி எழும்ப முடியும்? ஆண்டவர் எப்படி என்ன மறுபடியும் நேசிக்க முடியும்? ஆமா, தேவன் நல்ல தகப்பன்ங்க. அவர் நம்மை நேசிக்கிறார். நம் பலகீனத்துல நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறார். இந்த நாள்ல உங்க பலகீனத்தை நீங்க எந்த இடத்துல விழுறீங்களோ அதை அவருடைய கரத்துல கொடுக்குறீங்களா? அவர் அதை சரி செய்து உங்களை மறுபடியும் எழுப்பி நிறுத்த போகிறார். சில நேரத்துல ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? உங்க கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இழந்து போய் நிற்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் தரப்போகிறார், சீர்படுத்த போகிறார். இது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நான் மறுபடியும் எழும்பணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குது பாருங்க, அதை பார்க்கிறார். பிசாசு சொல்லுவார், உன்னால எழும்பவே முடியாது, நீ அதை பற்றி நீ யோசிக்காத. ஆனா இந்த நாள் கர்த்தர் சொல்லுகிறார், அது அல்ல. உள்ளால உனக்குள்ளால நான் மறுபடியும் எழும்புவேனா, மறுபடியும் எனக்கு சரியாகுமா அப்படின்னு ஒரு வாஞ்சி இருக்குல்ல, அதை பார்த்து மறுபடியும் உங்களை எழுப்ப போகிறார். நீதிமான் யார் அப்படின்னா, தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் மறுபடியும் தேவனை தேடி வருவார்கள். எவ்வளவுதான் போராட்டங்கள், எவ்வளவுதான் தோல்விகள், எவ்வளவுதான் தனிப்பட்ட தோல்விகள் இருந்தாலும் தேவ சமூகத்துல திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா அவர் மறுபடியும் உங்களை எழும்ப செய்வார். இப்ப நான் அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நாம துன்மார்க்கர் இல்லைங்க, இயேசுவோடு இணைந்து நீதிமானாய் இருக்கிறோம். நாம் தீங்கிலே இடருண்டு கிடக்கும்படியாய் அல்ல, மறுபடியும் எழும்பும்படியாய் கர்த்தர் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில. நீங்க எழும்ப போறீங்க. திஸ் இஸ் யுவர் கம்பேக் சீசன். எந்த இடத்துல விழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து எழும்பி மறுபடியும் பிரகாசிக்க போறீங்க. கர்த்தருடைய நாமம் உங்க மூலமாய் வெளிப்பட போகிறது. நாம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் என்னை கேட்ட ஒவ்வொருவருக்கா நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் புறப்பட்டு இருப்பதற்காய் நன்றி. அது நன்மையானவைகளை செய்யட்டும், மறுபடியும் எழும்ப செய்யட்டும் அப்பா. மறுபடியும் புதிய ஆரம்பங்களை கொடுக்கட்டும் அப்பா. சோர்வுகள் மாறி சமாதானம், சந்தோஷம், உயர்வுகள், உற்சாகங்கள் இவர்கள் பங்காய் மாறட்டும் ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.